உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். பைபிளில் ஒரே ஒரு மிக முக்கியமான காரியமாக தானியேலையும் வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் சொல்லப்பட்ட காரியத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். தானியேல் தீர்க்கதரிசி கண்ட சொப்பனங்கள் தரிசனங்கள் எல்லாமே ஒரே ஒரு விஷயத்தை பற்றி. அந்த காரியம் நிறைவேறியது வெளிப்படுத்தின விசேஷத்தில். வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் முதல் 19வது அதிகாரம் வரைக்கும் எடுத்து பாருங்கள். 6வது அதிகாரத்தை முதல்ல கையில் வச்சுக்கோங்க. 6வது அதிகாரம் முதல் 19வது அதிகாரம் முடிய வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் முதல் 19வது அதிகாரம் முடிய, அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் ஏறக்குறைய எல்லாமே வரப்போகிற அந்தி கிறிஸ்துவோடைய காலத்தில் பூமி எப்பேற்பட்ட நிலைமையில் இருக்குங்கிறத சொல்லியிருக்கிறது. அதுக்கு முன்னாடி சபையாக நம்ம எல்லோரும் மேலே போயிடுவோம். 4வது அதிகாரத்தில் முதல் வசனம், இவைகளுக்கு பின்புன்னா எவைகளுக்கு பின்பு, முதல் 3 அதிகாரத்தில் சபையை பற்றி எழுதியிருக்கிறது. அந்த சபையின் காலத்துக்கு பிறகு என்ன சொல்லியிருக்கு? இவைகளுக்கு பின்பு சரி, இங்கே ஏறி வா. அதுக்கப்புறம் இவைகளுக்கு பின்பு, எவைகளுக்கு பின்பு, முதல்ல சபையை பற்றி எல்லாம் எழுதியிருக்கு. சபை பேரெல்லாம் சொல்லுவீங்களா? அங்கே பின்னாடி பாதியில் இருக்கவங்க சொல்ல வேண்டாம், பின்னாடி இருக்கவங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னென்னமோ சொல்கிறீங்க. இப்போ தான் தெரியுது எங்கே இருக்கிறாங்கன்னு. 7 சபைகளை பற்றி சொல்லியிருக்கிறது. அந்த 7 சபைகளுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அந்த குணம், அந்த தன்மைகள் தான் உலகெங்கே எல்லா பக்கமும் இருக்குது. ஒரு இடத்துல பார்த்தா, ஒரு சபையை பார்த்தா எபேசு சபை மாதிரி இருக்குது, இன்னொன்று பார்த்தா ஸ்மிர்னாவாக இருக்குது, இன்னொரு சபையை பார்த்தா பெர்கமு சபை மாதிரி இருக்குது, இன்னொரு சபையை பார்த்தா தியத்தீரா சபை மாதிரி இருக்குது, இன்னொன்று பார்த்தா சர்தை சபை மாதிரி இருக்குது, இன்னொன்று பார்த்தா பிலதெல்பியா சபை மாதிரி இருக்குது. சரியா இல்லையோ? ஓகே. இன்னொன்று பார்த்தாக்கா லவோதிக்கேயா சபை மாதிரி இருக்குது. இந்த 7 சபைகளுக்குள்ளேயே உலகத்தில் இருக்கிற எல்லா சபைகளையும் அடக்கியிருக்கிறார். இது மாதிரி தான் எல்லா பக்கமும் சபை இருக்கிறது. அந்த சபைகளில் என்ன நிறைவு குறைவு எல்லாம் எழுதியிருக்கிறார். நிறைவை பற்றிய சந்தோஷம், குறைவுகளெல்லாம் சரி பண்ணணும்னு எழுதியிருக்கிறார். அப்புறம் என்ன எழுதியிருக்கு? 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற மனுஷகுமாரன். இன்றைக்கு சபைகள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து. இங்கே அவர் உலாவிக் கொண்டு தான் இருக்கிறார். எல்லார்கிட்டையும் பேசிட்டு தான் இருக்கிறார்.
எல்லாரிடமும் கூட வந்து இருந்து நிறைவை சொல்லி சந்தோஷப்படுத்தி, குறைவை சொல்லி சரி பண்ண சொல்லி சொல்கிறார். ஏன் குறைவை சரி பண்ணணும்? நீ குறைவில் இருக்கும்போது, தப்பு பண்ணும்போது அதோட பிசாசு ஒட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, ஒரு நேரம் கவுத்து விட்ருவான். அதனால் பிசாசை நம்ம வண்டியில் ஏற்றக்கூடாது, நம்ம வாழ்க்கையில் பிசாசை ஏற்றிக்கிட்டு போகக்கூடாது. அவன் ஒரு நேரம் கவுத்து விட்ருவாங்க. அப்படி 7 சபைகளை பற்றி சொல்லிவிட்டு இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க போகிறவைகள்னு சொன்னார். இங்கே ஏறி வான்றார். ஏறி வந்த பிறகு இவைகளுக்கு பின்பு, எவைகளுக்கு? சபைகளுக்கு பின்பு, சபையின் காரியங்களுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை நான் உனக்கு காட்டுவேன். எங்க அந்த முதல் 2 வசனங்களை மறுபடியும் வாசிக்கலாம். யாராவது ஒருத்தர் சத்தமாக வாசிங்க பார்க்கலாம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். பரலோகத்திலே திறக்கப்பட்டிருக்கிற வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. இங்கே ஏறி வா, பூமியில் இருக்க வேண்டாம், போதும் வா சொல்லி இங்கே ஏறி வா என்று சொல்லுவது, இந்த யோவானை ஏறி வருகிறதாக வர வேண்டும் என்று சொல்லியிருந்தாலும் கூட சபை மேலே ஏறி போகிறதற்கு அடையாளமாய் அது இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அந்த 3வது அதிகாரத்துக்கு பிறகு சபையை பற்றி வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லவே இல்லை. அப்போ சபை மேலே போயிடுச்சு. 3வது அதிகாரம் முடிவில் 4வது அதிகாரம் ஆரம்பத்தில் இங்கே ஏறி வா என்று சொன்ன பிறகு சபை அங்கே மேலே போயிடுச்சுன்னு நீங்கள் பார்க்கணும். அது மாத்திரமல்ல, அதற்கு பிறகு இஸ்ரவேல் தேசத்தை பற்றி எல்லாம் சொல்லப்படுகிறது. அந்த 7வது அதிகாரத்தில் யார் மேலெல்லாம் முத்திரை போடணும்னு சொன்னார்னு எழுதியிருக்கு. இஸ்ரவேல் சபை மக்கள், அதில் 12 கோத்திரத்துலேயும் 12,000 எனக்கு ஊழியம் செய்ய இவங்களை முத்திரை போடுன்றாரு. ஏன் உலகத்தில் மீதி இருக்கிறவனெல்லாம் முத்திரை போட வேண்டியதானே? அங்கே மட்டும் ஏன் பேசுகிறாரு? அதாவது அந்த 3 அதிகாரங்களுக்கு பிறகு அதிகமாக இஸ்ரவேல் தேசத்தை பற்றி பேசுகிறார். இஸ்ரவேல் தேசத்தோடைய வரலாறு ஓரளவில் முடிஞ்சிருச்சு. எப்போ முடிஞ்சதுன்னு சொல்லணும்னா, எப்போ இஸ்ரவேல் தேசத்தார் கிபி 70 தேசமே அழிக்கப்பட்டு உலகெங்கும் தூற்றப்பட்டார்களோ அப்போவே இஸ்ரவேல் தேசம் இல்லாமல் போயிடுச்சு. இஸ்ரவேல் தேசம் இல்லாமல் போய்விட்டது. ஆனால் கடைசி காலத்தில் இஸ்ரவேல் தேசம் இருக்கும், 12 கோத்திரமாக அவர் அடையாளம் போடுவார்னு சொல்லியிருக்கு. 2000 வருஷமாக இஸ்ரவேல் தேசம் இல்லை. ஆனால் என்ன அதிசயம், 1948 இஸ்ரவேல் தேசம் மறுபடியும் உண்டாயிற்று. அந்த இஸ்ரவேல் தேசம் உண்டாகலைன்னா பைபிளில் மீதி சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் எதுவுமே நிறைவேறாது. பார்வைக்கு தோற்றத்துக்கு மறுபடியும் இஸ்ரவேல் தேசம் வரவே முடியாது. ஏன்னா உலகெங்கும் தோற்றப்பட்டார்கள். எங்கள் அந்த காலங்களில் இந்த மாதிரி ஃபோன்லாம் இல்லாத அந்த காலங்களில் நீங்கள் அங்கே வா பேசிக்கலாம் அப்படின்லாம் சொல்ல முடியாத காலங்களில் உலகெங்கு இருக்கக்கூடிய இஸ்ரவேலர்களுக்குள்ளே ஏதோ செய்தி போய் நம்ம எல்லாரும் தேசத்துக்கு போகணும்னு சொல்லி அந்த செய்தியும் போய் ஆங்கிலேயர்கள் அந்த தேசத்தில் போய் நீங்கள் குடியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொன்னாங்க, போனாங்க, குடியிருந்தாங்க. இஸ்ரவேல் தேசம் உருவாயிற்று. அப்படி உருவாகிறது பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம். அதை தான் இயேசு சொல்லுகிறாரு அந்த மத்தேயு 24வது அதிகாரத்தில் 32வது வசனம். அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதில் இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள்.
இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு அதை நான் சொன்னேன். சந்ததி பதிலாக தலைமுறை அப்படின்னு வாசிக்கணும்னு. அந்த தலைமுறை ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்புறம் சில முக்கியமான பைபிள் வியாக்கியானம் சொல்கிற இடத்துல அவங்க எழுதியிருக்கிறாங்க, அந்த இஸ்ரவேல் தேசம் உண்டானது முதல் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் அது எல்லாமே ஒரே தலைமுறையிலே நிறைவேறும் என்று சொல்லியிருக்கிறார்கள். சந்ததிங்கிற அர்த்தம் வேற, 10 தலைமுறைக்குனாலும் அந்த சந்ததி தான். இன்றைக்கு நீங்கள் கல்யாண பத்திரிகைகளை பார்த்தீங்கன்னா இன்னாருடைய மகன் வழி பேத்தியும் அப்புறம் இன்னாருடைய மகள் வழி பேத்தியும் அப்படி போடுவாங்க. அப்போவே 2-3 தலைமுறையை சொல்லிடுறாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, எல்லாம் ஒரே தலைமுறையிலே நடக்கக்கூடிய காரியத்தை பற்றி பேசுகிறார். சந்ததின்னா 10 தலைமுறைனாலும் ஒரு சந்ததி தான். ஆனால் தலைமுறைங்கிறது ஒருத்தன் பிறந்தா அவன் சாகிறதுக்குள்ளே இருக்கிற காலம்தான் தலைமுறை. இப்போ தலைமுறைங்கிற போது 70-80 வருஷமாக எல்லோரும் போயிடுறாங்க. 100 வருஷமாக ஏறக்குறைய கொஞ்சம் பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். அதுக்கு மேலே என்ன, அந்த நாட்டில் ஒருத்தர் இருக்கிறாராம், இந்த நாட்டில் ஒருத்தர் இருக்கிறாராம் அப்படி சொல்கிறாங்க. ஆக ஏறக்குறைய 100 வருஷம்தான் ஒரு தலைமுறை, இல்லை அதிகமாக போனால் 120 வருஷம். 120 வருஷம் கர்த்தரே சொல்லியிருக்கிறார் நோவா காலத்து வெள்ளத்தில் 120 வருஷம்தான். ஆனால் அதுக்கே எட்ட மாட்டேன்றாங்க. ஆக அந்த ஒரு தலைமுறை காலத்தில் அது நீங்கள் 70-80 எடுத்தாலும் சரி, 100 எடுத்தாலும் சரி, 120 எடுத்தாலும் சரி, 150 எடுத்தால் தப்பு. ஏன்னா ஒருத்தனை உயிரோட இருக்க மாட்டான். இல்லை நாங்கள் 150 வருஷம் இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே நீங்கள் தான் நிதானிக்கணும். 70-80 வருஷமாக, 100 வருஷமாக, 120 வருஷமானு நீங்கள் நிதானிக்கணும். 3 இருக்குது, பைபிளில் போட்டிருக்கு. இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் வந்தபோது 70 வருஷமும் பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம்னு போட்டிருக்கு. அந்த நிறையா சர்ச்சில் இருக்கிறவங்க எங்களுக்கு தெரிய சிலர் சொல்லுவாங்க 70 ஆயிடுச்சுங்க, அப்போ ரெடி ஆகிட்டாருன்னு அர்த்தம். 80 ஆயிடுச்சுங்க, கணக்கு முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்படி சொல்கிறவங்க இருக்கிறாங்க. யார் விசுவாசியா? அவிசுவாசி 120 வருஷம் இருக்கலான்னு கர்த்தர் சொன்னால் விசுவாசி சீக்கிரமாக போயிடுவேன்றாங்க. நல்ல நம்பிக்கை தான். ஸ்தோத்திரம், அதுக்கும் ஒரு ஸ்தோத்திரம். ஏன்னா என்ன சொன்னாலும் அப்படியே தப்பாக பேசுகிறவங்க இருக்கிறாங்க. அப்போ அவங்க பேசுகிறது அவங்களுக்கு கிடைக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. விசுவாசத்தின்படி அவர்களுக்கு கடவுள்னு போட்டிருக்கிறாரு. இப்போ நீங்கள் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள்னா வேத வசனங்களை சரியாக புரிஞ்சிடுவீங்களா, புரிய மாட்டீங்களா? இருதயத்திலே சுத்தமாய் திறந்த மனதோடு தெளிந்த புத்தியோடு இந்த வாசிச்சா இது விளங்கும். இப்போ நான் சொன்னனே ஒரே தலைமுறையில் நிறைவேறும்னு ஒருத்தர் பைபிளில் டேக்ஸ் அனடேட்டட் பைபிள்னு ஒன்று எழுதியிருக்கிறாரு. அந்த பைபிளில் ஒவ்வொரு வசனத்து பக்கத்துலேயுமே அது விளங்காத பொருள் அந்த இடத்துல எழுதியிருப்பார். அந்த சாப்டர் முடிஞ்ச ஒரு பாடு, அதாவது அந்த தானியல் முடிஞ்ச ஒரு பாடு விவரங்கள் அதில் எழுதியிருப்பார். வசனத்துக்கு வசனமும் அங்கே அர்த்தத்தை பக்கத்தில் எழுதியிருப்பார். அவர் இதெல்லாம் எழுதி முடித்து 70-80 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவர் இந்த கம்ப்யூட்டர்லாம் இல்லாத காலங்களில் அதெல்லாம் எழுதியிருக்கிறார். ஆச்சரியமாக இருக்குது. நான் 300-400 பேரை போட்டு படிக்க சொல்லி இந்தந்த வசனங்களுக்கு அர்த்தம் இதெல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லி எழுதி கொண்டு வர சொல்லி எல்லாம் பார்த்து செக் பண்ணி சரியாக இருக்கான்னு செக் பண்ணி அதை போட்டிருந்துருக்கிறாரு. டைப் பண்ணியே அடிச்சிருக்கிறாங்க. என்னுடைய பிஹெச்டி தீசிஸ் பிஹெச்டி டாக்டரல் டிகிரிக்கான தீசிஸ் இப்போ டைப்ரைட்டரை காணோம். டைப்ரைட்டர் பார்க்கணும்னா டைப்ரைட்டர் இன்ஸ்டிடியூட்னு ஒன்று வச்சுருக்காங்க, அங்கே தான் போய் நீங்கள் அதை பார்க்கலாம். அந்த டைப்ரைட்டர்லாம் அடித்தாங்க. 5 காப்பி வேணும். 1+4 கார்பன் ஷீட்டை போட்டு காப்பி தான் நல்லாயிருக்கும், 2வது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும், 3வது அதை விட கொஞ்சம் மோசம், 4, 5 வாசிக்கிறது கஷ்டம். அத்தனை எடுத்து அப்படி தான் நாங்கள் டைப் பண்ணி
தீசிஸ் நான் சப்மிட் பண்ணேன். அதில் கொஞ்சம் மிஸ்டேக் வந்துருச்சுன்னா, ஐயா இது மிஸ்டேக்குயா, இதை நீங்கள் சரியாக அடிக்கணும்னு சொல்லி கொடுப்போம். அவர் அதை சரியாக அடிச்சுட்டு வேறதை போட்டுருவார். அப்படி காலங்கள்ங்க அது. இப்போ கம்ப்யூட்டர் வந்ததுனால எந்த தப்பை வேணாலும் எந்த இடத்துல கமா புள்ளி கூட நீங்கள் சரி பண்ண முடியுது. இது ஒரு அற்புதமான காலம் இல்லையா? நான் நம்புகிறேன் இது கடைசி காலம்னு. சிலர் இன்னொரு 100 வருஷம் இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. இருக்கட்டும். நான் இருக்கிறவங்களுக்கு இருக்கலாம் சொல்ல மாட்டேன்லாம் சொல்லலை. ஆனால் இந்த சபை சீக்கிரமாக போயிருங்கிறது தெரியுது. எல்லா காரியங்களையும் கவனிக்கணும். இப்போ நான் என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், 10 நாடுகள் கூட்டணி ஒன்று வரணும். ரஷ்யா யுத்தம் ஆரம்பினப்போ அது நடக்கலை, ஏதோ பிரச்சனை வந்துச்சு. ஆனால் இப்போ இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் வந்துச்சுல்ல, எங்கேயோ உள்ளங்கை மேகம் போல் என்னமோ ஒன்று வருது. நேட்டோன்னு சொல்லி நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், நேட்டோ நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், அதாவது இந்த மேலை நாடுகள் எல்லாம் மேலை நாடுன்னு சொல்கிறாங்களே, அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜெர்மனி, ஃப்ரான்ஸு, அவங்களோட சேர்ந்த நாடுகளெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சுருக்குறாங்க. எது? மிலிட்டரி ஆர்கனைசேஷன். என் நாட்டில் பிரச்சனை வந்தால் எல்லாருமா வருவோம், அந்த நாட்டில் பிரச்சனை வந்தால் எல்லாருக்கும் போவோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே ஒரு கூட்டணி வச்சுருக்குறாங்க. அந்த கூட்டணியில் வெளியே வேற ஒருத்தர் வந்து தகராறு பண்ணான்னா எல்லாருமா போய் யுத்தத்துக்கு போவாங்க. அதுதான் அந்த நேட்டோ ஆர்கனைசேஷன். அதிலிருந்து துருக்கி வெளியேறிடுச்சு. இப்போ இந்த ஹமாஸ் அந்த இஸ்ரேல் யுத்தத்தை பார்த்துட்டு அந்த துருக்கிக்காரங்களுக்கு இந்த இஸ்ரேல் செய்கிறது பிடிக்கலை. இந்த நேட்டோ ஆளுக, நேட்டோன்னு அந்த அமைப்பு, மிலிட்டரி அமைப்பு, ஏன்டா தப்பு பண்ணுறேன்னு அந்த இஸ்ரேலை கண்டிக்கலை. நீ கண்டிக்கலை அப்படிங்கிற காரணத்துக்காக நான் நேட்டோ விட்டு வெளியே போகிறேன்னு ஒரு ஆள் சொல்லிட்டாரு. போயிடுச்சு. துருக்கி நேட்டோவை விட்டு வெளியே போய்விட்டது. ஏன் போயிடுச்சு? துருக்கி வந்து இஸ்லாமிய நாடு, இந்த ஹமாஸ் வந்து இஸ்லாமிய பீப்புள். அப்புறம் ஈரான் வந்து அந்த ஹமாஸ்க்கு உதவி செய்யுது. இது மாதிரி இஸ்லாமிய நாடுகளெல்லாம் ஹமாஸ்க்கு துணையாக நிற்கிறாங்க. இந்த மேலை நாடுகள் இது நாள் வரைக்கும் இன்றைக்கும் கூட அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுது. இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணி இவ்வளோ நாளாக பிழைச்சிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உன்னை சபிக்கிறவன் சபிக்கப்படுவான்னு சொல்லி அவங்க பண்ணுற அட்டூழியமெல்லாம் பாவங்கள்லாம் அதிகம் இப்போ இந்த காலங்களில். ஆனாலும் இந்த இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணி பிழைச்சிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த மேலை நாடுகள்னால் ஏறக்குறைய எல்லாம் கிறிஸ்தவ நாடுகள். துருக்கி மட்டும் இஸ்லாமிய நாடு. ஒரு காலத்தில் அது கிறிஸ்தவ நாடாக இருந்துச்சு. ஆனால் எப்படியோ போய் அங்கே வேலை பார்த்து கான்ஸ்டன்டினோபோல் அப்படிங்கிற பட்டணத்தை பேரை மாற்றிட்டாங்க, இஸ்தான்புல்னு மாற்றிட்டாங்க. அப்போ எப்படி நடந்திருக்கு? ஒரு பெரிய நாடு, கான்ஸ்டன்டைன் தான் ரோம சாம்ராஜ்யத்தில் இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு கிறிஸ்டியன் ஆனவன். அவன் பேரால் ஒரு பெரிய பட்டணம் துருக்கியில் கட்டப்பட்டது. அதுக்கு பேர் கான்ஸ்டன்டினோபோல்னு பேர். ஆனால் இஸ்லாமியர் போய் அந்த தேசத்தை பிடிச்ச ஒருபாடு இந்த கான்ஸ்டன்டினோபோல் வந்து இஸ்தான்புல்லாக மாறிடுச்சு. இன்றைக்கி எல்லோரும் அங்கே இருக்கவங்கெல்லாம் முஸ்லீம்கள் தான். அவங்க பார்த்தாங்க இது சரிப்படாது, இந்த இஸ்ரேல் தேசத்தை நீங்கள் ஒருத்தரும் கண்டிக்க மாட்டேங்கிறீங்க, நேட்டோ அமைப்பு கண்டிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி நான் வெளியே போகிறேன்னு போயிட்டாங்க. ஆரம்பிச்சிருச்சா 7 நாடுகள் கூட்டணிகள் வருவதற்கு ஒரு லேசான ஒரு ஆரம்பம் பார்க்கிறீர்கள். ஏற்கனவே ஈரான் வந்து இந்த இஸ்லாமிய நாடுகளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுல தீவிரமான ஆள். இந்த ஹமாஸ்க்கு அவன் தான் ஆயுதங்களெல்லாம் கொடுத்துருக்குறான். எம்பிட்டு வேலை பார்த்துருக்குறாங்க தெரியுமா? அந்த அந்த
பெலிஸ்தருடைய தேசம்தான் இப்போக்கி நீங்கள் காத் பட்டணம் ஹமாஸ்ன்னு சொல்கிறீங்க. மொத்தமே 400 கிலோமீட்டர் தூரந்தேன். ஆனால் அடியில் 500 கிலோமீட்டருக்கு அவன் சுரங்கம் வச்சுருக்கிறான். இன்டர் கனெக்டட் சுரங்க பாதைகள். இப்போ இஸ்ரவேலர் ரொம்ப கெட்டிக்காரன்னு நான் சொல்ல மாட்டேன். 500 கிலோமீட்டருக்கு சுரங்கப்பாதை தோன்றான்னா இவனுக்கு எப்படி தெரியாமல் போச்சு? அப்போ அவன் 500 கிலோமீட்டருக்கு தோண்டிக்கிட்டு இருக்கிறான். இவனுக்கு கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா பாவம் கண்ணை மறைச்சிருச்சு. நான் தான் சொல்லுவேன், இப்போக்கி இஸ்ரவேலர் இந்த யுத்தத்தில் தப்பிச்சு வந்துடுவாங்க, அடுத்த யுத்தத்தில் தேர மாட்டாங்கன்னு சொல்லுவேன். இதை நீங்கள் சுத்த இருதயத்தோட, திறந்த மனதோட, தெளிந்த புத்தியோட பைபிளை வாசித்து நாட்டு நடப்பு என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அவர் எவ்வளவு சமீபமாக இருக்கிறாருன்னு நீங்கள் பார்த்துருவீங்க. எவ்வளவு சமீபமாக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு நம்ம தீவிரமாக இருந்து நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு கர்த்தருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற வேண்டும். நான் நம்புகிறேன் இங்கே இருக்கிற பாதி பேராவது, பாதி பேரோட அதிகம் தான் நினைக்கிறேன், இயேசு மேகங்கள் மேலே வருவார், எக்கால சத்தம் கேட்கும், எல்லோரும் வீட்டை விட்டு வெளியே வந்து பார்ப்பீங்க. ஏன் பாஸ்டர் வீட்டுக்குள்ளே இருந்தும் பார்க்கலாம். ஏன்னா இவர் இப்படி வர்றப்ப அப்படி வந்துடுவார். கிழக்குக்கும் மேற்குக்கும் அந்த எப்படி அந்த மின்னல் அடிக்குது அதுபோல் எல்லாரும் பார்க்கறது போல். அதாவது பூமிக்கு இந்த பக்கத்தில் பகல், அந்த பக்கம் இருட்டுன்னா, ஆனால் ஒரே சமயத்தில் எல்லா பக்கமே அவருடைய பிரசன்னம் வந்துடும். மேகங்கள் மேல் அவர் வருவார், பிரதான தூதனுடைய எக்கால சத்தம் கேட்கும். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் கல்லறைகள் திறக்கும், அவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள், அவரோட போய் சேருவாங்க. அந்த சமயத்தில் உயிரோடு இருக்கும் நாம்னு பவுல் எழுதுனது என்னை பற்றி சொல்லியிருக்கான். உங்களை பற்றி சொல்லியிருக்கானா? இந்த தலைமுறை, அதாவது என்ன, அந்த கடைசி தலைமுறையில் நீங்கள் இருக்கீங்க, அவ்வளவுதான். இதுக்கு முந்தின தலைமுறையில் இருந்தீங்கன்னா அப்போ போயிடுவீங்க. ஆனால் என்ன பண்ணுறது, விவரம் தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் கேட்டால் கேட்காம, நீங்கள் கேட்டால் இப்போ இந்த தலைமுறையில் பிறந்தீங்க, நீங்கள் யாரும் கேட்கல, ஆனால் இந்த தலைமுறையில் பிறந்திருக்கிறீங்க. இந்த தலைமுறையில் இருக்கிறவர்கள் இயேசு மேகங்கள் மேல் வருகிறதை பார்ப்பீர்கள், எக்கால சத்தம் கேட்கும், எல்லோரும் ஓடி வந்து பார்ப்பாங்க. அப்போ மேகங்கள் மேலேன்னு போட்டிருக்கு, தரையில் இறங்கினார்னு போடலை, ஒலிவமலையில் இறங்கினார்னு போடலை, வெள்ளை குதிரையில் வந்தார்னு போடலை. மேகங்கள் மேல் வந்து எக்கால சத்தம் கேட்க கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களோடு உயிரோடு எழுந்திருப்பார்கள், அங்கே போய் சேருவார்கள். அப்பொழுது உயிரோடு இருக்கும் நாமும் நான் இருப்பேன். பிசாசனை பெரிய விதத்தில் பயமுறுத்திக்கிட்டு இருக்கேன், உன்னை ஒரு மாதத்தில் 1 வருஷத்தில் உன்னை போட்டு தள்ளுறேன் பாரு அப்படின்னு சொல்லியிருக்கேன். படா அப்படி சொல்லிட்டு இருக்கேன். நான் இருப்பேன், பறந்து போவேன். நான் நம்ம பறந்து போகிறவங்க போன பிற்பாடு இந்த விடப்பட்டவர்கள் ஒரு கூட்டம் இருப்பாங்கல்ல, ஆமாம், அது கைவிடப்பட்டவர்கள்னு சொல்லுவாங்க. அவங்க கர்த்தரை கைவிட்டார், இவங்க கர்த்தரை கைவிட்டதுனால இங்கே பூமியில் இருக்காங்க, இல்லாட்டி இவங்களும் பறந்து போயிடுவாங்க. கர்த்தரை பிடிச்சுக்கணுங்க. அதனால தான் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான்னு போட்டிருக்கு. என்ன ஆனாலும் சரி, நானாச்சு கர்த்தராச்சு, அவர் சொல்கிறபடி நான் வாழ போகிறேன் அப்படின்னு தீர்மானிக்கணும். ஆக இந்த சம்பவங்களை இஸ்ரவேல் தேசம் உண்டானது. அதுக்கு பிறகு முக்கியமான அம்சம் டெலிவிஷன் வந்தது. டெலிவிஷனுக்கு பதிலாக இப்போ செல்லே வந்துருச்சு. டெலிவிஷனாக வீட்டில் போய் பார்க்கணும், செல்லு கையில் வச்சுக்கிட்டே எங்கே போனாலும் பார்க்குறோம். கம்ப்யூட்டர் வந்துச்சு. இப்போ தான் சொன்னனே டைப் பண்ணிக்கிட்டு இருந்தோன்னு, அதெல்லாம் மாறி இப்போ எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி, எல்லா விவரங்களையும் ஸ்டோர் பண்ணி எந்த விவரத்தை எப்போ வேணாலும் எடுத்துக்கிறேன். பத்தாவதுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு இப்போ ஒன்று புதுசாக வந்திருக்குதுங்க. அதில் என்ன கேள்வி கேட்டாலும் அது பதில் சொல்லுது. கடைசியில் அந்த மிருகத்துக்கு ஒரு சிலை செஞ்சால் அதுக்கிட்ட பேசுனா அது பதில் சொல்லுமா? அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அங்கேருந்து பதில் சொல்லிடும். கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லும், பார்க்கும், ஏன்டா சேட்டை பண்ணுறேன்னு கேட்கும். ஏதாவது பண்ணால் அடிக்க ஆள் அனுப்பி விடும். அந்த ஒரு மிருகம், அந்த மிருகத்தை வணங்க சொல்லி இன்னொரு மிருகம் வந்து சொல்லுதான், ஆடு மாதிரி இருக்கிற மிருகம்,
அது ஏறக்குறைய கொஞ்சம் புத்தி தெளிஞ்சவங்க சொல்லிடுவாங்க, அது ஒரு ரிலிஜியஸ் லீடர், மத சம்பந்தமான தலைவன். உலகத்திலே மத சம்பந்தமான பெரிய தலைவர் யாருன்னு கேட்டால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். மீதி எல்லாம் மத தலைவர்களும் அவரோட கூட சேர்ந்து போகிறாங்க. அந்த ஆள் 2 மீட்டிங் நடத்தினார். 2 மீட்டிங்கில் இவங்களும் போய் உட்காந்து எல்லாம் ஆமாம்மா நம்ம எல்லோரும் எந்த மதத்தில் இருந்தாலும் நம்மெல்லாம் கடவுளுடைய பிள்ளைங்க தான் ஒன்றா இருக்கணும்னு சொல்லி எல்லோரும் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. நம்ம நாட்டில் இருந்து ஆள் போயிருக்குது, ஒரு அம்மா போயிருக்கிறாங்க. ஏங்க யார் மத தலைவன் அந்த காலங்களில் இருப்பாங்கிறது கூட நமக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கணக்குப்படி 15 வருஷத்தில் வந்துடுவார்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை பைபிளில் போட்டிருக்க கணக்குப்படி நீண்ட காலம் எது அதிகம்னு பார்த்தோம்னா 2068. 2068க்குன்னு எத்தனை நாள் இருக்குது? 45 வருஷம்தான். 45 வருஷத்தில் ஒருத்தன் அந்தி கிறிஸ்து வெளிப்பட போகிறான். சபை எடுத்துக்கொள்ளப்படும், அந்தி கிறிஸ்து வெளிப்பட போகிறான். அப்போக்கி சபை எடுத்துக்கொண்ட பிறகு அந்தி கிறிஸ்து வெளிப்படுறப்ப அவனுக்கு 5 வயசுங்க அப்படின்னு எது இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவன் ஒரு பெரிய லீடராக, இன்டர்நேஷ்னல் லீடராக இருக்கணும்னா ஒரு 40-50 வயசாவது வேணுமா வேண்டாமா? ஹலோ, படிக்கணும், அப்புறம் வரலாறு படிக்கணும், அப்புறம் மதங்களை பற்றி படிக்கணும். அப்போ தான் அவன் இப்படி சண்டை போடுறான்னு தெரியும். அப்புறம் இதில் அதாவது பாலிட்டிக்ஸில் மேலே ஏறி ஒரு பெரிய ராஜா அளவுக்கு வரணும். 15 வயசில் வந்துடுவானா? 25 வயசில் வந்துடுவானா? அப்போ 40லேருந்து 50 வருஷம் வயசான ஒரு பாடு தான் அவங்க அப்போ ஏற்பட்ட ஒரு லீடராக வருவான்னா, ஏங்க அவன் இப்போ பூமியில் எங்கேயும் இருக்கானா இல்லையா? இருக்கானா இல்லை இயேசு சபை எடுத்த ஒரு பாடு பிறப்பானா? நீங்களே யோசிச்சு பாருங்க. அவன் எங்கேயும் இருக்காங்க. ஆனால் சாதாரணமாக நம்ம ஊரில் இருக்க பையல மாதிரி ஸ்கூலுக்கு போயிட்டு பையன் தூக்கிட்டு போவேன், அங்கே எங்கேயோ படிச்சுக்கிட்டு இருக்கேன், வாத்தியார் அவனை வைவார், ஏன்டா நீ வரலாறு நல்லா படிக்கலை? அவனுக்கு வரலாறு நல்லா சொல்லி கொடுப்பாரு. ஏன்னா அவனுக்கு வரலாறு தெரியணும். அதுக்கெல்லாம் அவனை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்தி கிறிஸ்து பிசாசு, அந்தி கிறிஸ்து எவனா வரப்போகிறானோ அவனை பிசாசு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். எங்கேயோ ஒரு நாட்டில் ஒரு ஸ்கூலில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறான். படிச்சுக்கிட்டு இருக்கான காலேஜ் முடிச்சுட்டானான்னு எனக்கு தெரியல. காலேஜ் முடிச்சுட்டானா இல்லை எங்கேயாவது ஒரு கட்சியில் ஏதாவது நாட்டில் ஒரு அரசியல்வாதியா இருக்கிறானான்னு எனக்கு தெரியல. சரி, இப்போ நம்ம நாட்டில் ஒரு எம்எல்ஏ புதுசாக ஒருத்தர் எம்எல்ஏ ஆகிறாருங்க அப்படின்னு வச்சுக்கிடுவான். எம்எல்ஏ ஆகி அடுத்த வருஷத்துலேயே அவர் மந்திரி ஆகிடுவாரா? அடுத்த வருஷத்தில் சீஃப் மினிஸ்டர் ஆகிடுவாரா? அப்புறம் 2 வருஷத்தில் பிரைம் மினிஸ்டர் ஆகிடுவாரா? எவ்வளோ நாள் ஆகும்னு நினைக்கிறீங்க? குறைஞ்சது 10 வருஷம் கூட வரும்ன்றாங்க. அப்போ இவன் ஏறக்குறைய அரசியலில் இப்போவே இருக்கிறான். ஒரு எம்எல்ஏ போஸ்ட்டுக்காவது அவன் இங்கே இருக்காங்க. அவ்வளவு சமீபமாக இருக்கிறது. ஆனாலும் நிறைய பேருக்கு பைபிளில் சொல்கிறப்ப ஆமாம் 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 அப்படி சொல்லிட்டு கடைசியில் அதெல்லாம் இங்கே நடக்க போகுது. இந்த இருதயத்தை என்ன இருதயம்னு எனக்கு தெரியலை. கர்த்தர் சொன்ன காரியங்கள், இயேசு பெத்லஹேமில் பிறப்பாருன்னு மீகா தீர்க்கதரிசி எழுதுனது அப்போ இயேசு பிறக்கிறப்ப நிறைவேறுது. பெத்லஹேமில் பிறப்பார். அப்போ எவ்வளவு நாளைக்கு முன்னாடி சொல்லி வச்சுருந்தார்? ஸ்திரீயின் வித்தாக வருகிறவர்னு ஆதாம் பாவம் செஞ்ச உடனே பிசாசுகிட்ட கர்த்தர் பேசுகிறார். ஏன்டா நீ இப்படி செஞ்ச? ஸ்திரீயின் வித்தாக வருகிற ஒருவர், வர்ஜின் பான், கன்னிகை கர்ப்பவதியாகி அவர் பிறந்து வருகிறவர், பிசாசு அவருக்கு உன் தலையை நசுக்குவாருடா அப்படின்னு கர்த்தர் அந்த சர்ப்பத்துக்கிட்ட பேசியிருந்தார். அன்றைக்கு சொல்லப்பட்ட காரியம் இப்பொழுது நிறைவேறிற்று. இயேசு சிலுவையில் இருந்தபோது அவரோட குதிங்காலை நசுக்கினானா, ஆனால் இயேசு பிசாச தலையை நசுக்கிட்டாராம். 4000
வருடங்கள் கழித்து அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. ஆனால் இப்பொழுது சீக்கிரமாய் நிறைவேறப் போகிற காரியங்கள். 7 சபைகளை பற்றி இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதியிருக்குது. 7 சபைகளை பற்றி பழைய ஏற்பாட்டில் எழுதவே இல்லை. அதை ஒரு ரகசியமாக வச்சுட்டார். இயேசு உயிர்த்தெழுந்து போன பிறகு சபை உண்டாயிற்று. 2000 வருஷங்கள் சபை பூமியில் இருக்குது. அந்த சபையின் காலத்தை பற்றி பழைய ஏற்பாட்டில் சொல்லவே இல்லை. ஆனால் இருக்குது, உங்களுக்கு எனக்கும் தெரியும். பல விதமான டினாமினேஷன் சபைகள் இருக்கின்றன. அந்த 7 சபைகளுக்கு ஒத்த போதனைகளை உடைய சபைகள் பூமி எங்கு இருக்கின்றன. அந்த சபைகள் மத்தியில் உலாவிக் கொண்டு இருக்கிறேன்னு வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்குறீங்க. அவர் உலாவிக் கொண்டு இருக்கிறாருன்னு. அந்த சபைகளுக்கெல்லாம் கடிதம் எழுதுகிறாரு. ஒழுங்காக இருந்தால் இவர் இல்லாட்டி அடி போட்டு தள்ளிடுவேன்றார். சொன்னாரா? தியத்தியரா சபைக்கு எழுதுகிறாரு. அங்கே ஒருத்தி ஏசபேல்னு ஒருத்தி தீர்க்கதரிசின்னு சொல்லிக்கிட்டு அது சபையை ஏமாற்றி எடுத்துடுறா. போதகரே நீ என்ன பண்ணுற, ஒழுங்காகு இல்லாட்டி உன்னை போட்டு தள்ளிடுவேங்கிறார். எழுதியிருக்காரா இல்லையா? இன்றைக்கு சபையும் சரி, சபை ஊழியக்காரர்களும் சரி, சரியாக இருக்கணும், இல்லாட்டினா கர்த்தர் போட்டு தள்ளிடுவார். சபைக்குள்ள பிசாசு நுழையலாமா? இந்த உலகத்துக்குள்ள இயேசு வந்தார், இந்த உலகத்துக்குள்ள சபை போகலாம். அந்த உலகம் இயேசு இந்த சபைக்குள்ள வரக்கூடாது. உலகம் சபைக்குள் வரக்கூடாது. அதனால் சபையை கட்டி காக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. பாஸ்டர் லூஸாக இருந்தால் பிசாசு ரொம்ப ஈஸியாக நுழைஞ்சிருவேன். பாஸ்டர் ஏதாவது குறிப்பிட்ட பாவம் செஞ்சால் இந்த பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு இருந்தாலும் பிரசங்கம் பண்ண மாட்டான். ஏன்னா தானே அந்த பாவத்தை செஞ்சுக்கிட்டான். அப்புறம் எப்படி அந்த பாவத்தை செய்யாதேன்னு சொல்கிறது? அப்புறம் இந்த பிசாசு பார்க்கணும், இவன் இந்த பாவம் செய்கிறான், இந்த பிசாசு அந்த சபைக்கு சொல்லவும் மாட்டேங்கிறான், அப்போ எல்லாருக்குள்ளே நல்லா பூந்து விளையாடலாம் அப்படின்னு எந்த பாவம் செய்யக்கூடாதுன்னு பாஸ்டர் கண்டிக்கலையோ அந்த பாவம் செய்ய வைக்கிற பிசாசு சபை மக்களுக்குள்ளே அப்படியே ரொம்ப விடுதலையோடு விளையாண்டுக்கிட்டு இருப்பான். அதனால தான் எல்லோரும் சத்தியத்தில் நடக்கணும்ன்றோம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்னாலே என்று ஒருவனும் பிதாவிடத்திலே வரான். அப்போ இந்த வேத வாக்கியங்களை புரியணுமான திறந்த மனதும் தெளிந்த புத்தியும் சுத்த இருதயமும் நமக்கு தேவை. சுத்த இருதயம் இல்லாமல் பைபிளை விளங்கிட்டேன்னு சொல்லி ஒருத்தனும் சொல்ல முடியாது. நிறைய பைபிள் படித்த பைபிள் ஸ்கூலில் பைபிள் காலேஜில் வாத்தியாராக இருக்கிற ஆளுகளை இதெல்லாம் பைபிளில் போட்டிருக்கு சொல்கிறேன், ஆனாக்கா இதெல்லாம் பொய்ன்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. நிறைய பேர் பெரிய கிறிஸ்டியன் லீடர்ஸாக இருந்தவங்க, அட்லீஸ்ட் ஒரு 7-8 பேரை பற்றி இப்போ டிவியில் வந்திருக்குது. ஒரு 7-8 பேர் பெரிய லீடர்ஸாக இருந்தவங்க, பைபிள் காலேஜில் எல்லாம் தலைவர்களாக இருந்தவங்க, பிரின்சிபல்ஸ் எல்லாம் இருந்தவங்க. இதெல்லாம் நாங்கள் எல்லாம் போதிச்சோம், ஆனால் இப்போ போக போக பார்க்குறேன் இது பைபிளில் இருக்கிறதெல்லாம் சரியாக தெரியலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறானுங்க. 6-7 பேர் அட்லீஸ்ட் இப்போ டிவியில் நான் பார்த்துருக்குறேன். இதை படிச்சுட்டு இது பைபிள் காலேஜிலலாம் போதிச்சுட்டு இப்போ அதெல்லாம் சரியாக தெரியலன்னு சொல்கிறான். அப்போ பின்மாற்றத்திலே போகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. பிசாசு யாரை வேணாலும் கடத்திட்டு போக பார்க்குறான். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக சில காரியங்களை அவன் செய்வான். நமக்கு வேணும் இருதயத்தில் உணர்வு தேவை. உணர்வுள்ள இருதயம், தேவனை அறிந்து கொள்ளுகிற இருதயம் நமக்கு தேவை. உணர்வு இல்லாமல் போச்சுன்னா அப்புறம் எதுவுமே ஒன்றும் சரியாக தெரியாது. எதுக்கு வாழ்கிறான்? இருக்கிறான், பிறந்துட்டா அதனால் வாழ்கிறான், பிறந்துட்டா அதனால் ஏதாவது சம்பாதிக்கணும், பிறந்துட்டா அதனால் ஏதாவது சம்பாதிச்சு சாப்பிட்றதுக்கு வேணும்ல, அதனால் வேலை செய்கிறேன். அதுக்கு நீ பிறவாது இருந்தாலும் நலமாக இருக்கும். ஏசு அப்படி தான் சொல்லிட்டார் ஒருத்தனை பற்றி. இது உண்மைன்னு நினச்சிங்கன்னா மனதை சுத்தமாக வச்சுக்கிட்டு வேதத்தை வாசிங்க. வருங்காரியங்களை சொல்லி உங்களை வழி நடத்துவார்னு எழுதியிருக்கா? எடுத்து வாசிங்க. யோவான் 16
வேறொரு தேற்றரவாளன் அனுப்புவேன். அவர் வரும்போது பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அதுக்கப்புறம் என்ன வருது? சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல், தம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய சுயமாய் பேசாமல், தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி, அவர் இயேசு கிறிஸ்து கிட்ட, பிதா கிட்ட கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அடுத்து அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால், அவர் என்னுடையதிலிருந்து, இயேசு சொல்றார், அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து அறிவிப்பதனால் என்னை மைமைப்படுத்துவார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள். அதனாலே அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். அறிவிப்பார். அப்ப பிதாவுடையதெல்லாம் என்னது? அப்ப என்னதெல்லாம் அறிவிப்பார்னா, அப்ப பிதாவுடையதான் பரிசுத்த ஆவியானவர் அறிவிக்கிறாரு. இன்றைக்கு இயேசுவுக்கு புறம்பான எதையாவது எங்கேயாவது யாராவது பேசினா அது ஒரு பிசாசு உள்ள நுழையிற இடம்னு நான் திட்டமாக சொல்கிறேன். இயேசு தான் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். இயேசு சபை எடுத்துகிட்டு போக வரைக்கும், என்னை எடுத்துகிட்டு போக வரைக்கும் நான் இதை தான் பேசுவேன். இல்லை வேறு புதுசாக ஒன்றும் சொல்ல மாட்டீங்களா? வருஷத்தில் 52 வாரமும் இதை தான் பேசுவேன். அப்புறம் வர்ற வருஷத்துல எல்லாம் 52 வாரமும் இதைத்தான் பேசுவேன். நான் புதிய ஆராய்ச்சி பண்ணி புதுசாக என்னமோ கண்டுபிடிச்சிருக்கேங்க, வேற ஒரு புதுசாக தெய்வம் வருது, அங்கே வானத்திலேருந்து ஒரு வருதுங்க அப்படின்னு நான் சொல்லட்டும்? அதெல்லாம் சொல்ல முடியாது. சில ஆராய்ச்சிகள் நடக்குது, வெளியிலேருந்து என்னமோ வருதாமே, ஏலியன் வருதான், அதை பார்த்துக்கிட்டு அங்கே வருதான்னு பார்த்து டெலஸ்கோப்பை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்களாம். அதுக்கு ரோமாபுரியிலேருந்து நிறைய பணம் போயிருக்குதான், அங்கே யாரோ வருதை பார்க்கணும்னு. பாருங்க, அவர் இங்கே இருக்கிறாரு, இங்கே இருக்கிறத விட்டுட்டு என்னவோ சொல்லுவாங்களே, வெண்ணெயை கையில் வச்சுக்கிட்டு நெய் கலைஞ்சான்ன மாதிரி. அவர் இங்கே இருக்கிறாரு, இல்லை அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவர் வர்றப்ப தெரியும் அது எப்படி நடந்துடும். சபையெல்லாம் இப்போ நம்ம போயிடுவோம். நம்ம போன பிறகு ஒருவேளை நீங்கள் சம்பாரித்து வச்சுருக்கதெல்லாம் அந்த ரட்சிக்கப்படாத உங்கள் வீட்டார் யாராவது, ஹலோ கொஞ்சம் சம்பாரித்து வைங்க, உங்கள் வீட்டார் தான் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, அவங்களாவது அனுபவிக்கட்டும். ஓகே, எல்லாம் விளையாட்டு தான், ஆனால் சீரியஸ் மேட்டர். எப்போ வர்றாரு பிசாசு? எப்போ வேணாலும் வந்துக்கிட்டு இருக்கிறான். நம்மளை எதாவது பாவம் செய்ய வைக்கிறதுக்கு ஏதாவது ஏவி விட்டுக்கிட்டு தான் இருக்கிறான். ஆச்சரியமாக இல்லை? இஸ்ரவேல் தேசத்தில் லீடர்ஸாக இருந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஆசாரியர்கள், வேதபாரகர்கள் எல்லாரும் சேர்ந்து பைபிளை படிச்சுவிட்டு இயேசுவை கொலை செஞ்சாங்க. ஆனால் இந்த மீன் பிடிச்சவங்கெல்லாம் கூட இருந்துக்கிட்டு அவங்க சுவிசேஷத்தை அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால தாங்க மெயின் லைன் சர்ச்செல்லாம் அடிபட்டு போச்சு. இப்போ அப்போ யூதர்களில் அந்த காலத்தில் பரிசேயர், சதுசேயர், அவங்கெல்லாம் இயேசு வருவார்னு சொன்னாங்க, வந்தப்போ சிலுவையில் அரைஞ்சு விட்டாங்க. இன்றைக்கி நிறைய, நான் சபைகளை குறை சொல்லலை, ஆனால் நிறைய தப்பான காரியங்கள் பெரிய அளவில் நடந்திருக்கா, நடக்கலையா? உலகத்திலேயே பெரிய கிறிஸ்தவ சபை எது? பரலோகம் போகுமா? அது போகாது. என்னையா இது? என்ன நியாயம்? அப்போ கர்த்தர் அங்கே இல்லை, அவர் வெளியேறி புரொட்டஸ்டண்ட்டுக்கு போனார். புரொட்டஸ்டண்ட்டு கொஞ்ச நாள் சரியாக இல்லை, இவங்க சரிப்படலை, நம்ம போகலாம் பெந்தகோஸ்தைக்குன்னு பெந்தகோஸ்தைக்கு போயிட்டார். ஹலோ, இந்த பெந்தகோஸ்தை ஒழுக்கா இல்லை, அப்புறம் நியோ பெந்தகோஸ்தைன்னு ஒன்று வரும் புதுசாக, அங்கே போயிடுவார். நம்ம ஒழுங்காக இருப்போமாக, கர்த்தரோட கூட இருப்போமாக, நானே வழி சத்தியம் ஜீவன் என்று சொன்ன அந்த கர்த்தரோட கூட இருப்போமாக. அவர் பைபிள் முழுசு எழுதிட்டு தானியேல் தீர்க்கதரிசி காலத்திலேயே கடைசி காலத்தில் ஒரு பெரிய உபத்திரம் வரப்போகுது அப்படின்னு
தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் நேபுகாத்நேச்சார் கண்ட சொப்பனத்திலையும் அதைத்தான் சொல்லியிருக்கிறாரு. 7வது அதிகாரத்தில் தானியேல் கண்ட அந்த தரிசனத்தில் 4 மிருகங்கள் பற்றி சொன்னதுலேயும் அதைத்தான் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு அடுத்து போன வாரம் பார்த்தோமே, ஒரு ஆட்டுக்கடா, 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா, அதுக்கப்புறம் ஒத்த கொம்புள்ள வெள்ளாட்டுக்கடா, அது அந்த ஆட்டுக்கடா போட்டு சாச்சிருச்சு. அப்புறமேல் இந்த கொம்பு திடீர்னு அது பாட்டுக்கு முறிஞ்சு விழுந்துருச்சு. அப்புறம் அதில் 4 கொம்பு எழுந்திரிச்சிச்சு. அந்த 4 கொம்பில் பக்கத்தில் பார்த்தா திடீர்னு ஒரு சின்ன கொம்பு முளைச்சி வந்து அந்தி கிறிஸ்துவா வேலை பார்த்துச்சுன்னு போன வாரம் பார்த்தோம். ஆக இந்த 3, இப்போக்கு நான் சொல்கிறேன், இந்த 3 தரிசனங்கள் சொப்பனங்கள் எல்லாம் ஒரே காரியம். அந்த பாபிலோன் இருந்தபோது 4 ராஜாக்கள், பாபிலோன் ஒரு ராஜா, மேதியா பெர்ஷியா ஒரு ராஜா, கிரேக்க தேசம் ஒரு ராஜா, ரோம சாம்ராஜ்யம் ஒரு ராஜா. அந்த 4 ராஜாக்களை பற்றி அந்த நேபுகாத்நேச்சார் கண்டான், தானியேலும் கண்டான். ஆட்டுக்கடா விஷயத்தில் அந்த பாபிலோன் ராஜ்யத்தை விட்டுட்டு அடுத்து இருக்கிறத சொல்லியிருந்தா. இப்போ அந்த 3 சொப்பனங்களில், தரிசனங்களில் அந்த 4 ராஜாக்கள் கதை முடிந்து விட்டது. ஏன்னா வரலாறு நீங்கள் வரலாறாக மாறிடுச்சு. அது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட காரியங்கள் வரலாறாக மாறிடுச்சு. தீர்க்க தரிசனமாக இனிமேல் நடக்க போகிறது. வரலாறுனா ஏற்கனவே நடந்தது. பாபிலோன் கதை முடிஞ்சது, மேதியா பெர்ஷியா கதை முடிந்தது, கிரேக்க தேசத்தின் கதை முடிந்தது, ரோம சாம்ராஜ்யம் முடிந்தது. ரோம சாம்ராஜ்யம் இப்போ இல்லைங்க. ஆனால் லேசாக தொடுத்துக்கிட்டு ஒன்று இருக்குது, ரோம சபை. நீ உலகமெங்கும் பெரிய விதத்தில் எல்லாரும் அறிந்த, நிறைய பேர் பின்பற்றுகிற ஒரு சபையாக ரோம சபை இருக்கிறது. ஒரு விதத்தில் அந்த ரோமாபுரி உலகத்தை ஆளுகிறது. ஒரு விதத்தில் அந்த கடைசி ராஜா, ரோம சாம்ராஜ்யத்தின் ராஜா, அந்த காலத்தில் 10 கொம்புகள், 7 தலை 10 கொம்பு இருக்கிற மிருகம் வருதுன்னு போட்டிருக்கா. அந்த 7 தலை உங்களுக்கு சொன்னேன். ஒரு தலை எகிப்து, 2வது அசீரியா, 3வது பாபிலோன், 4வது மேதியா பெர்ஷியா, 5வது கிரேக்க சாம்ராஜ்யம், 6வது ரோம சாம்ராஜ்யம், 7வது ஒன்று வருது, அதான் 10 நாடுகள் கூட்டணி. இப்போ லேசாக ஒரு ஆரம்பம் தோன்றுகிறது. துருக்கி நேட்டோவை விட்டு வெளியேறிடுச்சு. அவங்கெல்லாம் நாங்கள் இஸ்லாமியர்களோடு சப்போர்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டாங்க. அப்போ புது கூட்டணி வருகிறது, 10 நாடுகள் கூட்டணி. அது திடீர்னெல்லாம் வராது, சில வருஷங்கள் ஆகும். ஏன்னா அதில் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டிருக்கிறது, ஆயுதங்கள் வாங்கி விற்கிறது சம்மந்தப்பட்டிருக்கிறது. அதனால் அதெல்லாம் உடனே வராது. ஏற்கனவே காசை கொடுத்து வச்சுருப்பேன், இல்லாட்டி காசு அந்த யுத்த தளவாடங்கள்லாம் கொடுத்து வச்சுருப்பேன். அதுக்கெல்லாம் காசு எல்லாம் வரணும்ல. அது வரைக்கும் கொஞ்சம் அவனோட கொஞ்சம் அப்படியே ஓட்டிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் சில வருஷங்கள்லாம் ஆகும். இதுவே ஒரு 4-5 வருஷம் ஆனால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதை விட சீக்கிரம் வந்தால் கூட நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஏன்னா அது பைபிளில் எழுதியிருக்கு, அது வந்துடும். 10 நாடுகள் கூட்டணியில் என்னென்னா இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்குதுன்னு. ஏற்கனவே என்னென்னா இருக்குது ஏங்க, நான் எசேக்கியேலில் 1-2 மட்டும் நான் சொல்கிறேன். எசேக்கியேல் 39 யார் யார் இருப்பான்னு நான் 38 2வது வசனம், மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தானாகிய கோகு, அவன் பேர் கோகுன்னு எழுதியிருக்குது. நீ உன் முகத்தை திருப்பி அவனுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் உரைத்து அப்படின்னு அந்த ஆரம்பிக்குது. அப்போ கோகுங்கிற ஒருத்தன், ஒரு பெரிய லீடர் எழும்பி இஸ்ரவேலுக்கு விரோதமாக வர்றானா. அவர்களோட 5வது வசனம், அவர்களோட கூட பெர்ஷியர்னா யாரு? ஈரான். பெர்ஷியரும் எத்தியோப்பியா நமக்கு தெரியும், குழப்பமே இல்லை. லீபியரும் இருப்பார்கள். அப்போ
அந்த கோகு கூட, கோகு ஒருவேளை சிரியா தேசமாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நிதானிக்கிறேன். அது துருக்கியாக இருக்குமோ சிரியாவாக இருக்குமோ எனக்கு தெரியல. ஆனால் சிரியாவாக இருக்கும். அதில் உண்டாகிற 10 தலைகளில் 10 நாடுகள் கூட்டணியில் 10 ராஜாக்களை 3 பேரை இவன் தள்ளி விட்டுட்டு இவன் பெரிய ஆளாவேன்னு எழுதியிருக்கு. அதனால் அது சிரியா தேசமாக இருக்கலாம், அல்லது இப்போ சொல்கிறேன்னு துருக்கி அப்படியா இருக்கலாம். சிரியா தேசம் கடந்த யுத்தத்தில் எல்லாம் இடிபாடுகளாக போய் அது திரும்ப எழுந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு பொருளாதாரத்திலே சேதமடைந்து விட்டது. திரும்ப எழும்பினாலும் இது எழும்பி வர்றது கஷ்டம், அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் சிரியா வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வடதேசம் தென் தேசம் என்று சொல்லியிருக்கிற அதில் சிரியா தான் வடதேசத்து ஆள், எகிப்து தான் தென் தேசத்து ஆள். அந்த ராஜா இந்த ராஜா, வடதேச ராஜா தென் தேச ராஜா அப்படின்னு இருக்கிற அதை நினைத்து பார்க்கும்போது அந்த சிரியாவுடைய கண்ட்ரோலில் துருக்கி, ரஷ்யா, அந்த இஸ்கிஸ்தான், அந்த ஸ்கிஸ்தான், துருக்கிஸ்தான்லாம் போட்டுருக்கேன். அதெல்லாம் அந்த கூட்டமெல்லாம் இதில் சேர்ந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அதெல்லாம் சிரியாவுடைய கண்ட்ரோலில் அல்லது துருக்கியோடைய கண்ட்ரோலில் வந்துடும்னு நினைக்க தோன்றுகிறது. அப்போ சிரியா ஏற்கனவே பைபிளில் போட்டது தான். இப்போ என்ன பார்த்துருக்குறோம்? கோகுன்னு ஒருத்தன், அப்புறம் பெர்ஷியான்னு ஒருத்தன், எத்தியோப்பியான்னு ஒருத்தன், லிபியான்னு ஒருத்தன். 4 பேர் வந்துருச்சா? 4 பேர் வந்துட்டா பாபிலோன் வருமா வராதான்? பாபிலோன் ஈராக். அப்போ 5வது தேசமும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் பக்கத்தில் அங்கே இருக்கிற நாடுகள்லாம் நான் இப்போ சொல்ல விரும்பலை. ஏன்னா அது அது பேர் மாறலாம், அந்த தேசங்கள் மாறலாம். லிபியாவும் எகிப்து இதில் இருக்குமா இருக்காதா? எகிப்து கட்டாயம் இருக்கும். அதான் தென் தேசம் வட தேசம்னு சொல்லியாச்சு. அப்போ எகிப்தும் கட்டாயமாக அதில் இருக்குது. 6 பேர் தெரிஞ்சிருச்சு. மீதி ஆட்கள் இந்த கூட்டணி சேர தான் தெரியும். சவுதி அரேபியா இருக்கும்னு தெரியுது. ஏன்னா அது அரேபியா, அந்த அரபு மக்கள். அப்போ நீங்கள் பார்க்குறீங்க, சிரியா இருக்குது, எகிப்து இருக்குது, எத்தியோப்பியா இருக்குது, லிபியா இருக்குது, பெர்ஷியா இருக்குது, அரபு தேசம் இருக்குது. 10 தானே வேணும்? 4 பேர் இருக்காங்க அங்கே தான். இப்போ தான் அந்திகிறிஸ்து எங்கேயோ பிறந்து வளர்ந்து இப்போ தான் சின்ன பிள்ளைகளோட கொண்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கான். அப்படியெல்லாம் இல்லை. அவன் இப்போ எங்கேயோ ஒரு அரசியல் தலைவனாக இருக்கிறான். எம்எல்ஏ போஸ்ட்டுக்காவது அவன் எலெக்ஷனில் நிற்பான். அப்படி பக்கத்தில் வந்துட்டானுங்க. இன்றைக்கி பெரிய பெரிய சீஃப் மினிஸ்டர் ஆகிறவங்கெல்லாம், பிரைம் மினிஸ்டர் ஆகிறவங்கெல்லாம் ஒரு வயசு வருது. அந்த வயசு வந்த ஒரு பாடு தான் ஜனங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு லெவலுக்குள்ளே வர்றாங்க. அதனால தான் சொன்னேன், ஏறக்குறைய 40 வருஷத்துக்கு அப்புறம்தான் இந்த தலைவர்களாக வரலாம் முடியும். அதுவும் சீஃப் மினிஸ்டராக வரணுன்னா, பிரைம் மினிஸ்டராக வரணுன்னாக்கா 50 வயசை தாண்டிடும். அப்படியெல்லாம் வரும்போது இப்போதைக்கு உங்கள் பைபிள் கணக்குப்படியே லாங்கஸ்ட்டுன்னு எடுத்திங்கன்னா கூட 2068 சபை எடுத்துக்கொள்ளப்பட்டும் அந்திகிறிஸ்து வந்துடுவான். அப்படி பார்க்கும்போது இப்போ எங்கேயே இருக்கிறான், யாருன்னே தெரியலானாக்க. அவன் எப்படி அடுத்து எலெக்ஷனில் ஓட்டு வாங்கலான்னு அதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஹலோ, இருக்கீங்களா? அந்திகிறிஸ்துங்க இங்கே தான் இருக்கான். அந்த யோவான் சொல்லுவான்ல, நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் மத்தியில் இருக்கிறார் அப்படின்னு. நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் அறியாத ஒருவன் இந்த உலகத்தில் எங்கேயோ அவன் இருக்கான், பாலிட்டிஷியனாக இருக்கிறான். அது எப்படி இந்த இஸ்ரேலை போட்டு தள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஆளாவே அதை அடித்து ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி செய்யணும், நீ இப்படி தலைவனாக வரணும், அந்த இஸ்ரேலே ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு. எப்படி ஹிட்லர் எழும்பி இஸ்ரேலை ஒழிச்சானோ, 60 லட்சம் பேரை கொண்டானோ, இந்த ஹிட்லருக்கு அப்பனாய் ஒருத்தன் வர போகிறாங்க. அவன் தான் இந்த அந்திகிறிஸ்து. இப்போ ரெடி ஆகிக்கிட்டு இருக்கிறான். பிசாசு அவனை எங்கேயோ வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கிறான். நீ தான் அந்த ஆள். ஆனால் அவனுக்கே சொல்லியிருக்க மாட்டான், நீ தாண்டா அந்த ஆளுன்னு சொல்லியிருக்க மாட்டான். ஆனால் ரெடி பண்ணி வளர்த்துக்கிட்டு இருக்கிறான். ஒரு நாளைக்கு திடீர்னு நீ தாண்டா அவன்னு பார்த்துடுறேன் வேலைன்னு அவன்.
பத்தாவதுக்கு ஏகப்பட்ட அந்தி கிறிஸ்துக்கள் இப்போவே இருக்கிறாங்க. நம்ம ஊர்லேயும் நம்ம நாட்டிலையும் இருக்கிறாங்க. எஸ், அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறாங்க. ஆனால் அந்தி கிறிஸ்துன்னு ஒருத்தன் வருவானே, அவனை பற்றி தான் அவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கிறான். அந்த தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட 4 சாம்ராஜ்யங்கள் அதெல்லாம் வரலாறு ஆயிடுச்சு, ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. இனிமேல் வர வேண்டியது அந்த 7 நாடுகள் கூட்டணி. நான் இப்போ சொன்னேன், சபையை பற்றி பைபிளில் எழுதலைன்னு, பழைய ஏற்பாட்டில் எழுதலைன்னு. பைபிளில் இல்லை, பழைய ஏற்பாட்டில் எழுதலைன்னு சொன்னேன். பழைய ஏற்பாட்டில் சர்ச்சு பற்றி என்னங்க போட்டிருக்கு, யாராவது சொல்லுங்கள். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு பரிசுத்தாவியானவர் இறங்கினார், அப்போ சீஷர்கள்லாம் எழுப்பி சுவிசேஷ அறிவிக்க போனாங்க, அது மாதிரி அது வரும்னு ஏதாவது எழுதியிருக்கா? அதையே எழுதலை. அப்போ சில காரியங்களை கர்த்தர் ரகசியமாக வச்சுருக்கிறார். இப்போ நான் கூட சொன்னேன், பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறியும் உணர்வையுடைய இருதயம் தேவை அப்படின்னு சொன்னேன். அப்போ இருதயத்தில் உணர்ந்து அறிந்து கொள்ள வேண்டியதை போய் நம்ம படித்து மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுக்கிட்டு இருந்தால், இப்போ தான் சொன்னேனே 6-7 பைபிள் காலேஜ் நடத்துகிறவங்க, டீச் பண்ணவங்க, அவங்கெல்லாம் இப்போ வயசாகிடுச்சு, எங்களுக்கெல்லாம் விளங்குது, முதல்ல இருந்த விட கொஞ்சம் நல்லா விளங்குது, இந்த பைபிள்லாம் உண்மை இல்லை. எப்படி என்னடா அது படித்து கடைசி உண்மை இல்லைன்றாங்கன்னா, அப்போ அவங்க ரெடி ஆகிட்டாங்க பிசாசோடைய லீடராக இருக்கிறதுக்கு. என் ஆடுகளை சிதறடிக்கிற மேய்ப்பர்களுக்கு ஐயோ, இவங்கெல்லாம் அவங்க தானா? ஆடுகளை சிதறடிக்கிற வேலையை தான் இவன் பார்க்குறானா? அவங்களுக்கு ஐயோ. இப்போ 10 நாடுகள் கூட்டணி உருவாகணும், அதோடைய சூழ்நிலை இருக்கிறது. சில வருஷங்கள் ஆகலாம். 10 நாடுகள் கூட்டணி வரணும். 10 நாடுகளும் ஒன்றா சேர்ந்து நம்ம பாபிலோனை கட்டலாமா? ஏன் இவங்க எல்லாரும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக இருக்கிறவங்க. இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு தலைமையாக இருந்தது பாபிலோன். இன்றைக்கும் பைபிளில் பாபிலோனை சொல்லி தான் இஸ்ரவேலுக்கு எதிரியாக இருக்கிற நாடுன்னு போட்டிருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரத்தில் விழுந்தது பாபிலோன் விழுந்தது. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் அங்கே சொல்லியிருந்துச்சு, ரைட்டு. புதிய ஏற்பாட்டில் பாபிலோனை பற்றி பேச்சே காணா. கடைசியில் பார்த்தா பாபிலோன் விழுந்ததுன்னு எழுதியிருக்குது. எடுங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 16 வாசிக்கலாம். அப்பொழுது எபிரேய பாஷையில் அர்மகதோன், மெகிதோ, அந்த இடத்துக்கு பேர் இப்போ மெகிதோ, அர்மகதோன் இல்லை, இப்போதைக்கு அந்த இடத்துக்கு பேர் மெகிதோ. நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம். மெகிதோங்கிற ஏரியாவில் தான் பெரிய எத்தனை லட்சம் பேர் படைகள் வந்து இறங்கினாலும் இறங்கிறதுக்கு இடம் இருக்குது. வேறு எங்கேயுமே இஸ்ரேல் தேசத்தில் இடம் கிடையாது. அந்த மெகிதோ தான் பின்னாடி அதுக்கு பேர் அர்மகதோன்னு பேர் வரப்போகுது. எபிரேய பாஷையில் அர்மகதோன் என்னப்பட்ட இடத்துல யாரை அந்த அந்தி கிறிஸ்துவாகிற ஆட்களெல்லாம் கூட்டி சேர்த்தானா. 7ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊட்டினான். அப்பொழுது பரலோகத்தில் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்திலிருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெரு சத்தம் பிறந்தது. சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின. பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதல் கொண்டு அப்படிப்பட்ட அதிர்ச்சி உண்டானதில்லை. அப்பொழுது மகாநகரம் 3 பங்கா, மகாநகரம்னு பாபிலோனை பற்றி சொல்லியிருக்கிறது. புறஜாதிகளுடைய பட்டணங்கள் விழுந்தன. மகா பாபிலோனுக்கு தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினையாகிய மது உள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படி அது அவருக்கு முன்பாக நினைப்பூட்டப்பட்டது. தீவுகள் யாவும் அகன்று போயின, பர்வதங்கள் காணப்படாமல் போயின. தாளந்து நிறையான பெரிய கல்மழையும் வானத்திலிருந்து மனுஷர் மேல் விழுந்தது. அந்த கல்மழையினால் உண்டான வாதை நிமித்தம் மனுஷர்கள் தேவனை தூஷித்தார்கள். அந்த வாதை மகா கொடிதாக இருந்தது. மகா பாபிலோன் விழுந்தது. மகா பாபிலோன் விழுந்தது. நான் ஏற்கனவே சொன்னேன், பாபிலோனில் பிரசிடெண்ட்டாக இருந்த சதாம் ஹுசேன் அந்த பாபிலோன் பட்டணத்தை முக்கியமான கட்டடங்களை எடுத்து கட்டியிருக்கிறான். ஒரு பெரிய மெயின் ரோடு ஒன்று போட்டிருக்கிறான், ஹைவேஸ்.
நல்ல ரோடு போட்டு அந்த பாபிலோன் அடையாளங்கள் நிறைந்த கட்டடங்களை எடுத்து கட்டியிருக்கிறான். அப்போதே அவன் கேட்டான், மற்ற அரபு நாட்டு எண்ணெய் வளம் நிற்கிற காசு இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட அவன் கேட்டான், நீங்கள்லாம் கொஞ்சம் காசு கொடுத்தீங்கன்னா அந்த பாபிலோனை நல்லா கட்டி விட்டுருவேன்னு. ஆனால் மீதி நாடுகள்லாம் நான் காசு கொடுக்குறேன், ஆனால் நீ இல்லை லீடர்னு சொல்லுவேன், அதனால் காசு கிடையாது போ அப்படின்ட்டானுங்க. அதனால் அவன் நான் தான் மாடர்ன் நேபுகாத்நேச்சார். இது சதாம் ஹுசேன் தன்னை பற்றி என்ன சொன்னான் தெரியுமா? மாடர்ன் நேபுகாத்நேச்சார் நான் தான். அதெல்லாம் நியூஸ் பேப்பரில் வந்தப்போ நான் நியூஸ் பேப்பர் எடுத்து படிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தேன். அப்போ தான் நம்ம ஞானசேகர் போய் 7th டே ஸ்கூலில் வாத்தியாராக சேர்ந்தார். ஞானசேகர் 7th டே ஸ்கூலில் வாத்தியாராக சேர்ந்து இப்போ எத்தனை வருஷம் இருக்குது, இன்னும் வேலை பார்த்துட்டு ரிட்டையர் ஆகி தான் இருக்கிறார், இங்கே தான் இருக்கிறார். அங்கே நான் தான் மாடர்ன் நேபுகாத்நேச்சார்னு சொன்ன சதாம் ஹுசேன் அங்கே பட்டணத்தில் இருக்கக்கூடிய அநேக முக்கியமான கட்டடங்களை எடுத்து கட்டினான். அதுக்கு ஒரு புக்கே வந்துட்டு நான் வச்சுருக்கிறேன், அதை ஃபோட்டோலாம் வந்துருக்குது. 2 வருஷம் இன்டர்நேஷ்னல் பாபிலோன் ஃபெஸ்டிவல் 2 வருஷம் 1988, 89 2 வருஷமும் நடத்தியிருக்கான். எல்லா நாடுகள்லேருந்தும் போய் அந்த ஃபெஸ்டிவலில் கலந்துக்கிட்டாங்க மக்கள். அவ்வளோ பெரிய ஒரு காரியம். அவனை விட்டுருந்தான் அவன் குறைய எடுத்து கட்டியிருப்பான். ஆனால் அதுக்குள்ளே என்னமோ ஆச்சு போச்சு, அவன் செத்து போயிட்டான். அந்த பாபிலோன் இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமான எதிரியாகிய ஒரு அடையாளம். பட்டணம் மட்டும் இல்லை, அது ஒரு அடையாளம். வெளிப்புறத்தில் விசேஷத்தில் கூட பாபிலோன் விழுந்ததுன்னு சொல்லணுமானா அப்போ அந்த அடையாளம் நிற்கிது. கட்டடம் பில்டிங் எல்லாம் போயிடுச்சு, ஆனால் அடையாளம் நிற்கிது. அந்த பாபிலோனை தான் எடுத்து கட்டுவாங்கன்னு போட்டிருக்கு. அது பாதி கட்டியாச்சு, இன்னும் கொஞ்சோண்டு கட்டணும். அது ஒன்று வரணும், 10 நாடுகள் கூட்டணி வரணும், எல்லாம் சேர்ந்து நம்ம பாபிலோனை கட்டலான்னு அவங்களுக்குள்ள தீர்மானம் வரணும். ஏதோ ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு அவங்க வரணும். என்ன சமாதான உடன்படிக்கை? இஸ்ரவேலோட. அவங்க வழக்கம் எப்போவுமே சமாதானம்னு சொல்லுவாங்க, இடையில அதை முறிச்சிட்டு ஏதாவது செய்வாங்க. 7 வருஷம் சமாதான உடன்படிக்கைன்னு போட்டிருக்குது. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் மறுபடி. இப்போ நீங்கள் 9வது தானியேல் 9வது அதிகாரம், தானியேல் 9வது அதிகாரம். இன்றைக்கி நம்ம அதை பார்க்க வேண்டியது, பார்த்துருவோம். எப்போவுமே கடைசி நேரத்தில் தான் வர்றோம். ஓகே, தானியேல் 9வது அதிகாரத்தில் உங்களுக்கு ஏற்கனவே விளங்குனது நிறையா, விளங்க வேண்டியது கொஞ்சம்தான். தானியேல் 9 21 அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே, தானியேல் ஜெபம் பண்ணுறான். ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்தில் நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திப்பலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன். ஆதலால் நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போது சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தம் உள்ளவர் யார்? இயேசு. அவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதுக்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபு ஆகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரங்களும் 62 வாரமும் செல்லும். அவைகளின் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் அப்படி ஆகும். அந்த எருசலேமை கட்டணும்னு ஆர்டர் எப்போ வந்துச்சு? அந்த கோரேஸ் ராஜா, பெர்சிய தேசத்து ராஜாவாகிய கோரேஸ் ராஜா ஜனங்கள்கிட்ட சொல்லி, இஸ்ரவேல் தேசத்தனவே இங்கே இருக்கிறானோ
அவன் இங்கேருந்து கிளம்பி போய் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுங்க, நேபுகாத்நேச்சார் கொண்டு வந்திருந்த அந்த ஆலயத்து பணிமுட்டுகள் எல்லாத்தையும் திரும்ப எடுத்துகிட்டு போங்க, ஆலயத்தை கட்டுங்கன்னு சொல்லி ஆர்டர் போட்டது கோரேஸ் ராஜா, பெர்ஷிய தேச ராஜா. அந்த காலம் முதல் அந்த தேதியில் ஆரம்பித்து 7 வாரமும் 62 வாரமும் 69 வார கணக்கு, ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வருஷம்னு கணக்கு போட்டால் 470 வாரத்துக்கு 7 49 490 வருஷம். அதில் 483 வருஷம் முடிஞ்சு போச்சு. அந்த 83 வருஷத்துக்கும் அந்த அடுத்த 7வது வாரம் ஆரம்பிக்கிறதுக்கு இடையில ஒரு கேப்பு. அந்த கேப்பு தான் இப்போ சபை ஓடிக்கிட்டு இருக்குது. 2000 வருஷம் பற்றி பைபிளில் சொல்லலை என்னென்ன, சபை பற்றி சொல்லலை என்னென்ன, அது ஒரு கேப். அது என்னத்துக்கு 7 அப்புறம் ஒரு கேப்பு, அப்போ 62 அப்புறம் ஒரு கேப்பு, என்னமோ இடையில இருக்குது. அதனால் அது சொல்லாமல் கர்த்தர் விட்டுருக்கிறாரு. இப்போ 62 முடிஞ்சிருச்சா பாஸ்டர்? அடுத்த வரி வாசிங்க. அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். நடந்துருச்சா நடக்கலையா? எங்க அதில் விளங்கல, அதெல்லாம் போகட்டும். இப்போ இனிமேல் இருக்கிறத நம்ம பார்க்கலாம்ல. 62 வாரங்களுக்கு பிறகு மேசியா சங்கரிக்கப்படுவார். மேசியான்னே போட்டிருக்குதுங்க. மேசியாவை சங்கரித்தது யாரு? இதே இஸ்ரவேலர் தான். பரிசேயர் சதுசேயர் இவங்கெல்லாம் இயேசுக்காக கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டன்ட்டு சொல்லிட்டு அவருடைய குமாரனாகிய வந்த மேசியாவை அது இவங்க நானே ஏற்றிடுறேங்கிறாங்க. எப்பேற்பட்ட ஆளுங்க! பிலாத்து விட்டுறலாங்கிறான். அந்த யூஎஸ் காரியத்து கூட ஐயோ நீதிமானை காட்டி கொடுத்துருங்க, விட்டுருங்க, இந்த காசை கொடுத்துட்றேன், அள்ளிக்க இங்கே காசை பூரா விட்டுருங்க, வச்சுக்கோங்க, அந்த ஆளை விட்டுருங்கிறான். ஆனால் எவ்வளவு பயங்கரவாதிகளாக இருந்தால் சிலுவையில் ஏற்றும், சிலுவையில் அறையும். இல்லை நான் ஒருத்தனை விடுதலை ஆக்கணுமே, அதுக்கு பதிலாக வருஷம் விடுதலை ஆக்குவானே, அதுக்கு இந்த வருஷத்துக்கு இவரை விட்டுறவா அப்படின்னு நான் பிலாத்து கேட்டேன். இல்லைல்ல, பரபாச விடுதலை. அவன் குற்றவாளி கொலைகாரன்னு எழுதியிருக்கு. அவனை விடுதலை பண்ணி சொல்லிட்டு நீதிபரராகிய மேசியாவை, ஜீவாதிபதியாகிய இயேசுவை கொலை செய்தார்கள். இந்த ஆளுக எப்பேற்பட்ட ஆளுக பாருங்க. இன்னைக்கும் பாருங்க, இஸ்ரவேல் தேசத்தில் நீங்கள் போய் சுவிசேஷம் அறிவிக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது. இயேசு ரட்சிக்கிறாருன்னு நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தில் போய் அறிவிக்கக்கூடாது. அறிவித்தா உங்களை ஜெயிலில் தூக்கி போடுவாங்க. அப்போ எவ்வளோ விரோதமா! இதே இஸ்ரவேலருக்காக தான் நம்ம ஜெபம் பண்ணுறோம் உட்காந்து. அமெரிக்க அப்புறம் மற்ற கிறிஸ்தவ நாடுகள் தான் இஸ்ரேலுக்கு ஏகப்பட்ட பணத்தை அள்ளி கொட்டிக்கிட்டு இருக்குது. ஆனாலும் கிறிஸ்தவ மிஷனரிகள் சுவிசேஷம் அறிவிக்கப்படக்கூடாது அப்படி ஒரு சட்டம் வச்சுருக்கான். அமெரிக்க தேசத்தில் ஸ்கூலில் 10 கட்டளையில் எழுதி போடக்கூடாது செவுத்தில். அவங்களாம் எங்கே போயிட்டாங்க பாருங்க. அந்த கிறிஸ்து காலத்தில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஏறக்குறைய ரெடி ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். இஸ்ரவேல் தேசத்தில் எப்படி இந்த கொடுமை நடக்குமா? ரஷ்யாவில் பிரசங்கிக்க விட மாட்டேன்றாங்க, சீனாவில் பிரசங்கிக்க விட மாட்டேன்றாங்க, பாகிஸ்தானில் பிரசங்கிக்க விட மாட்டேன். சரியா? இஸ்ரவேல்காரை விட்டானா? மற்றவங்கள குறை சொல்கிறான், இவன் விட்டானா? அப்போ கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இன்றைக்கி என்னதான்டா செய்வீங்க பார்க்குறேன் அப்படின்ட்டு இப்போ கூட காப்பாற்றி விடுவார். இப்போ இந்த யுத்தம் நடக்குதில்ல, நிறையா நஷ்டமாக, பொருளாதார சேதங்கள் ரொம்ப அதிகமாக, மனுஷ சேதங்கள் ஒரு சில ஆயிரங்களில் சொன்னாலும் கூட பொருளாதார சேதங்கள் ரொம்ப அதிகமாக. ஆனால் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்துடுவாங்க. என்ன செய்ய போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை. அந்தி கிறிஸ்துவுக்கு அவன் வேலையெல்லாம் சேர்ந்து நிறையா பாவங்கள் பெருகுகிறது. இஸ்ரவேல் டெல் அவீவ் பை நைட், டெல் அவீவ் தான் இப்போக்கி தலைநகர். எருசலேம் இஸ்ரவேல் தேசத்துக்கு தலைநகர் டெல் அவீவ். டெல் அவீவ் பை நைட் அப்படின்னு உங்கள் செல்லில் போடுங்க, எப்படி கேவலமான மோசமான காரியங்கள்லாம் வருதுன்னு பாருங்கள். அந்த மக்கள் எவ்வளோ கெட்டு போயிருக்காங்கன்னு பாருங்கள். சுவிசேஷம் அறிவிக்கக்கூடாது, ஆனால் இப்படியெல்லாம் இருப்போம். அப்போ சகரியா 14 சொல்லப்பட்ட காரியங்கள் ஒரு நாள் வருமா வராதா, நடக்குமா நடக்காதா? அன்றைக்கு எருசலேம் அழிக்கப்படும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், அப்படியெல்லாம் வர்றது உண்மையா இல்லையா? 10 நாடுகள் கூட்டணி எழும்ப ஆரம்பித்து விட்டது.
அது சில வருஷங்கள் ஆகும்னு சொன்னேன். இயேசுனார் வர்றதுக்கு 10-15 வருஷம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் 15-20 வருஷம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நான் இப்போ 10-15 வருஷம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எங்கேயோ வருது. சரி, அப்படியே நான் ரொம்ப தப்பாக இருக்க முடியாது. 15 வருஷத்துக்கு பதிலாக 20 வருஷமாக இருக்கலாம், அவ்வளோதான். ஆனால் அது இந்த பூமி தாங்காதுங்க. இனி காலம், ஆமாம், இனி காலம் செல்லாது. எல்லா நாடுகள்லேயும் அந்தி கிறிஸ்து போல் ஆளுக எழும்பியிருக்காங்க. இப்போ ரஷ்யாவில், சீனாவில், ரஷ்யாவில் இருக்கால் நான் தான் இனிமேல் பெர்மனெண்ட்டாக பிரசிடெண்ட்டுங்கிறார். சீனாவில் இருக்க நான் தான் பெர்மனெண்ட்டாக பிரசிடெண்ட்டுன்னு. அப்போ எல்லா நாடுகளில் இதுபோல் அங்கே காரியங்கள் நடக்கின்றன. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்காக சுவிசேஷம் அறிவிக்கிறவங்களா? இவங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் அறிவிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க தான் தலைவர்களாக வர்றாங்க. உலகமே அப்படி போகுது. சொன்னால் டிவி வந்துருச்சு, செல்லு வந்துருச்சு, கம்ப்யூட்டர் வந்துருச்சு. இப்போ சிலையெல்லாம் இன்னுமே பேசும், கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லும், எல்லாரையும் கவனிக்கும். அந்த சிலையை வணங்கும்படி இன்னொரு அந்த என்ன மத சம்பந்தமான தலைவர் ஒருத்தர் அவனுக்கு சிலை செய்யணும்னு சொல்லுவான். அது எல்லோரும் கும்பிடணுவான். விற்க வாங்க முடியாதபடி பண்ணணுமா. அதெல்லாம் ரொம்ப சீக்கிரம் வந்துடுங்க. மேட்டர் ஆஃப் ஃபியூ இயர்ஸ், 2-3 இயர்ஸ். இப்போ எல்லாம் அரசாங்கத்தில் சட்டம் போட்டால் நமக்கு செய்தி வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது? 5 நிமிஷம் செல்லில் வந்துடுது. இந்த செல்லில் இப்படி போட்டிருக்கு, இப்படி செல்லில் போட்டுக்கிட்டு எல்லோரும் நம்மளோட சொல்கிறாங்க. ஒரு தலைவர், ஒரு லீடர் ஒரு டிசிஷன் எடுத்தால் அந்த அறிவிக்கப்பட்ட அடுத்த நிமிஷம் எல்லா ஜனங்களுடைய கையில் வந்துருச்சு. முன்னெல்லாம் ஒரு 3 மாதம் டைம் கொடுப்பாங்க. எல்லாருக்கும் போய் சேர்ந்து அந்த காரியங்கள் பற்றி செய்கிறதுக்கு டைம் கொடுப்பாங்க. இப்போல்லாம் டைமே வேண்டியதில்லை. வெள்ளிக்கிழமைக்குள்ளே எல்லோரும் போய் அங்கே பதியணுமா அப்படி சொல்லிடுவாங்க. ஆமாங்க, யூ ஆர் வெரி க்ளோஸ். இயேசு உங்கள் அருகே இருக்கிறார். நல்ல உணர்வுள்ள இருதயத்தோடு கூட வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டவர்களாய் வாழ்வோமாக. இன்றைக்கி இந்த 70 வார கணக்கு சொன்னேன். அதில் கடைசியில் இருக்கிறத வாசித்து முடிச்சிருவோம். அதில் தானியேல் 9 அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுன்னா அந்தி கிறிஸ்துவை பற்றி சொல்லுது. வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. அவர் ஒரு வாரம் அளவும், ஒரு வாரம்னா அந்த 70வது வாரம், 7 வாரம் முடிஞ்சிருச்சு, 62 வாரம் முடிஞ்சிருச்சு, மொத்தம் 69 முடிஞ்சிருச்சு. இப்போ 70வது வாரம் தான் பாக்கி. அந்த ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவான் அந்த பிரபு. அந்தி கிறிஸ்து அந்த இஸ்ரவேல் தேசத்தில் ஆலயத்தில் பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ண. இப்போ அவங்க கட்டுவாங்க, பலியெல்லாம் செலுத்துவாங்க. ஆனால் இவன் அதெல்லாம் செலுத்தக்கூடாது, நான் தான் கடவுள்னு உட்காருவான். பாழாக்குகிற அருவருப்பு அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது எல்லாரும் இஸ்ரவேலை விட்டு மலைகளுக்கு ஓடிப்போங்கன்னு இயேசுநாதர் சொன்னார். நமக்கு உணர்வு இருக்க கடவுது, நாம் புரிந்து கொள்ள கடவுது. அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோட பாழாக்குகிறன் இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் அந்த இஸ்ரவேல் தேசத்திலையும் சொரியும், பாழாக்குகிறவன் மேலும் தீர் மட்டும் சொரியும் என்றார். இஸ்ரவேல் தேசமும் அழியும், பின்னாடி அந்த அந்தி கிறிஸ்துவும் அழிவான். அதுக்கு பிறகு இயேசு தன்னுடைய 1000 வருஷ அரசாட்சியை ஆரம்பிப்பார். 1000 வருஷ அரசாட்சிக்கும் அதுக்கு முன்னாடி இயேசு சபையை எடுத்துகிட்டு போகிறதுக்கு இடையில 7 வருஷங்கள். அந்த 7 வருஷத்தான் 7 நாட்களாக ஒரு வாரம்னுங்க கணக்கு போட்டிருக்கு. சபையை எடுத்துகிட்டு போயிட்டாருன்னா அப்புறம் 7வது வருஷம், 7 வருஷம் முடிஞ்சோடனே பார்த்திங்கன்னா இயேசு வெள்ளை குதிரையில் அந்தி கிறிஸ்து கள்ளத்திற்கதெல்லாம் அடித்து போட்டுட்டு பிசாசை கட்டி போட்டு 1000 வருஷ அரசாட்சி ஆரம்பிச்சிருவார். இப்போ சபையை எப்போ எடுத்துக்கிற போகிறாருன்னு இன்னும் தெரியல. வருஷம் சொல்ல முடியாது, மாதம் சொல்ல முடியாது, தேதி சொல்ல முடியாது, காலையிலேயே மத்தியானமாக சொல்ல முடியாது. ஆனால் இவர் வந்துட்டார், சபை எடுத்துகிட்டு போயிட்டார், அப்புறம் 7 வருஷம்தான். டைம் கிளியர்லி ஸ்போக்கன். அப்புறம் 7வது வருஷத்தை 7 வருஷம் முடிஞ்சோன்னு பார்த்தா வெள்ளை குதிரையில் வருவார்,
அந்த அர்மகதோன் யுத்தம் நடக்கும். இந்த பிசாசு, அந்தி கிறிஸ்து, கள்ளத்திற்கு தெரிசலாம் ஒரு வழி பண்ணிவிட்டு 1000 வருஷ அரசாட்சியை ஆரம்பிப்பார். எதுக்கு? ஏன்டா நீங்கள்லாம் ராஜாவாக இருக்கலான்னு சொன்னேன், ஒரு பய கூட ஒழுங்கான ராஜாவை ஒருத்தனும் இல்லை, நான் வந்து ஆட்டி காட்டுறேன்டா அப்படின்னு 1000 வருஷத்துக்கு இயேசு ஒரு மனிதனாக எருசலேமில் தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்து, ஏன்னா அந்த தாவீதோட சிங்காசனத்தில் உமக்கு உட்கார்றதுக்கு ஒருத்தன் இல்லாமல் போகிறதில்லைன்னு சொன்னது கடைசி பார்த்தா இயேசு தான் அது. அதனால தான் இயேசுக்கு தாவீதின் குமாரன்னு பேர். தாவீதின் குமாரனாகி வருகிற இயேசு அந்த இஸ்ரவேல் தேசத்தில் அந்த தாவீதோடைய சிங்காசனத்திலே உட்கார்ந்து, எருசலேமிலே தாவீதோடைய சிங்காசனத்திலே உட்கார்ந்து 1000 வருஷம் உலகெல்லாவற்றையும் அரசாளுவார். அடுத்து வரப்போகிற சூப்பர் பவர் யார்? அமெரிக்கா இல்லை, இங்கிலாந்து இல்லை, சீனா இல்லை, ரஷ்யா இல்லை. அடுத்து வரப்போகிற சூப்பர் பவர் இஸ்ரேல். இயேசு தான் அதற்கு அதிபதி. இயேசு உலகத்தை எல்லாம் ஆளுவார். அதுக்கு அந்த கூட்டத்தில் நம்மளும் இங்கே அவர் கூட இருந்துக்கிட்டு அங்கங்கே ஆளுக்கு அங்கே ஐஏஎஸ் ஆஃபீஸரா, ஐபிஎஸ் ஆஃபீஸரா, அது ஐஏஎஸ் சொல்லக்கூடாது, பரலோகத்துக்கு இந்தியா இல்லை, அது போல் என்னமோ போடுறோமா, பரலோக ஏஎஸ், பரலோக போலீஸ் அதிகாரி வேணாலும் சொல்லிக்கலாம். அப்படி அதிகாரிகளை நீங்கள் இருக்க போகிறீங்க. இருக்கலாமா? ரெடியாகலாமா? அதற்காக வாழலாமா? அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாம். பொன்னான இயேசுவை புண்ணிய நல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்காம், அவர் ஒன்றேவர் என்று கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்காம், அவர் ஒன்றேவர் என்று கூறுவோம். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். பொன்னான இயேசுவை புண்ணிய நல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும், அவர் ஒன்றே வழி என்று கூறுவோம். அவர் எந்நாளும் நம்மோடு இருப்பதனா, அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அவர் எந்நாளும் நம்மோடு இருப்பதனால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அஞ்சாமல் செல்வோம், வஞ்சகனை வெல்வோம், அஞ்சாமல் செல்வோம், வஞ்சகனை வெல்வோம். அரணான கோட்டைகளை பிடித்திடுவோம், நாம் அரணான கோட்டைகளை பிடித்திடுவோம். தேவனை வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். தேவனை வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். பொன்னான இயேசுவை புண்ணிய நல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும், அவர் ஒன்றேவன் என்று கூறுவோம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த உலக ஜனங்கள் உம்மை காண மாட்டார்கள், ஆனால் சீஷர்களாகிய உம்முடைய பிள்ளைகள் காண்பார்கள் என்று சொன்னீரே. இயேசுவை காண்பார்கள் என்று சொன்னீர். இன்று நாங்கள் உம்மை காண்கிறவர்களாய், உம்முடைய சாட்சிகளாய் இந்த பூமியில் வைக்கப்பட்டிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய கிருபைக்கு ஒப்புவிக்கிறோம். தேவனை பற்றிய வெளிப்பாடு, வருங்காரியங்களை பற்றிய வெளிப்பாடு இவர்களுக்கு உண்டாகட்டும். உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாயிருந்து உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் இருக்கட்டும். உமக்கு மகிமையாய் வாழட்டும். கர்த்தர்க்கே துதி கன மகிமை. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் இருப்பதாக. ஆமென். ஓகே, காட் bless you.